ஏசாயா 43:19 வாசிக்க கேட்கலாம் சீக்கிரமாக. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நல்ல கவனமாய் கேளுங்கள். இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டிருந்தேன். எத்தனை பேர் இந்த ஏசாயா 43ஆம் அதிகாரம் முழுவதுமாக நான் வாசித்தேன், நான் அதை எடுத்து படித்தேன் என்று சொல்லுகிறீர்கள்? ஏனென்றால் ஒரு வாக்குத்தத்தம் வரும்போது அது மிகுந்த ரொம்ப ஆண்டவர்கிட்ட உறுதிப்படுத்தி போராடி, இது நீங்கள் மந்தைக்கு கொடுக்குற வார்த்தையா உடன்படிக்கையா என்று சொல்லி கேட்டு நம்ம அதை என்ன செய்கிறோம்? ஆண்டவரிடத்திலே நம்ம அதை வாங்குகிறோம். அருமையான பிள்ளைகளே, இதில் ஆண்டவர் சொல்கிறாரு, அதை நீங்கள் வாசிக்கும்போது நீ நல்ல கவனமாய் கேளுங்கள். நியூ கிரியேஷன், புதிய படைப்பு, புதிய காரியத்தை செய்கிறேன். நீங்கள் இப்போ என்ன சூழ்நிலையை கடந்துட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டிசைனான பிரச்சனை. நான் டைரெக்டாக டைம் இல்லாதனால பிரசங்கத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டேன். எல்லாரும் ஒரு சிலர் நான் பிரச்சனையை டிஃபைன் பண்ண வரல, போராட்டங்களோட டைப்ஸை சொல்லி கொடுக்க வரல. இப்போ உங்களுக்கு தெரியாத வழிகளும் இல்லை, உங்களுக்கு தெரியாத ஜெப டைப்புகளும் இல்லை. அது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணி என்ன செஞ்சுருக்கீங்க? பார்த்துருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு அதில் என்ன கிடைக்கல? பதில் கிடைக்கல. இன்றைக்கு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நான் ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், ஆண்டவரை பிடித்தேன், ஆண்டவர் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்காரு அப்படின்னும் போது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி, நான் இவ்வளோ வருடம் ஆலயத்துக்கு போகிறேன், கர்த்தரை உண்மையாய் பற்றி கொண்டிருக்கிறேன், ஏன் எனக்கு இப்படி இருக்கிறது? ஏன் என் மகனுக்கு இப்படி ஒரு சாதாரண வேலை? ஏன் என் மகளுக்கு இப்படி இருக்கிறது? ஏன் என்னுடைய சபைக்கு இன்னும் சொந்த இடம் கிடைக்கவில்லை? பல கேள்விகள் வருகிறது. அருமையான மகனே, மகளே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அந்த முந்தின வசனம் சொல்லுகிறது. ஒரு நிமிடம் கடகடன்னு வாசிங்க பார்க்கலாம் தெளிவா. ரதங்களை இல்ல, முந்தின வசனம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ போதும். ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, என்ன பார்த்து சொல்றாரு, மகனே, மகளே, ஐ எம் க்ளோஸ் டு யூ. நான் உன்னுடைய நினைவுகளை அறிகிறேன். உன்னோட ஒரு முடி கொட்டுச்சுன்னா கூட நான் அதை கவுண்ட் பண்றேன். அது எனக்கு தெரியும். நீ மற்றவங்கள மாதிரி கிடையாது. எஃப்ஓசியே, இங்க வந்து உட்கார்ந்துருக்க சின்ன கூட்டமே, நீ வந்து என்ன நிலைமையில வந்து உட்கார்ந்துருக்கலாம். உன்னோட பிரச்சனை ஒன்று இருக்கு. ஆண்டவர் நல்லவர் உனக்கு தெரியும், எனக்கு நல்லவரா இருக்காரான்றது உன்னோட கேள்வி. ஆண்டவர் செய்வாருன்னு உனக்கு தெரியும், உன்னோட வாழ்க்கையில செஞ்சாரு, இன்னைக்கு செய்வாரான்றது உன்னோட கேள்வி. ஏன் தெரியுமா? நான் பின்னாடி வர்றேன். தெரிந்தோ தெரியாமலோ மங்கி எறிகிறீங்க, தெரிந்தோ தெரியாமலோ பின்மாற்றம். எதுல? ஜப குறைவு. தெரிந்தோ தெரியாமலோ விசுவாச குறைவு. இன்னும் ஒரு பிடி முந்தி போய் சொல்லுகிறேன். சபையிலே அந்த எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்கள். சீக்கிரமாக வாசிங்க, என்னோட சீக்கிரமா வரணும் வாசிக்கிறவங்க. அன்றையும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும்
பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். போதும் போதும். மனுஷனுக்காக ஒரு போதகன் எதுக்கு வச்சிருக்காங்க? கர்த்தர் ஏன் பவுலை கொண்டு சபைகளை நிறுவினார்? ஆண்டவருக்கு அப்புறம் நான் பேசுறேன், பழைய ஹிஸ்டரி ஜாகிரபியெல்லாம் நான் பேசல. பவுலை கொண்டு கர்த்தர் உயிர் தெழுந்த பிற்பாடு சபைகளை ஏன் நிறுவினாரு? மனுஷனுடைய காரியங்களை, தேவனுக்கு அடுத்த காரியங்களை அவன் கரெக்டா பார்த்துட்டே இருக்கணும். யார் அது? மெய்ப்பெண். நான் பார்க்க முடியாது. மெய்ப்பெண் கொடுக்குற ப்ராஜெக்டை கூட நின்று ஒரு மனைவியா அவரோட தாட்ஸை எடுத்துக்கிட்டு நான் ப்ரேயர்லையும் மற்ற சரீரத்திலையும் மற்ற அவரை ரொம்ப புரிஞ்சுக்க முடிகிறதுனால ஹெல்ப் பண்ண முடியும். பிள்ளையே, ஒப்புரவாக்குறாரு. இன்னைக்கு அநேகர் எப்படி நினைக்கிறோம் தெரியுமா? நான் பைபிள் படிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கே ஆண்டவர் பேசுகிறாரு, நான் படிக்கிற பைபிள் எனக்கு போதும், அவருக்கு சொல்லணுன்னு அவசியம் இல்லை. நான் பிள்ளைங்க விஷயத்தில் ஸ்டெப் எடுக்கிறேன், நான் மூவ் பண்ணி போகிறேன். வேலை விஷயத்தில் ஸ்டெப் எடுக்கிறேன், நான் மூவ் பண்ணி போகிறேன். என் பிள்ளைக்கு ஒரு கைடன்ஸ் அவர் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. அதனால பிள்ளை இன்றைக்கி என்ன செய்து தெரியுமா? உங்கள் கைடன்ஸை உதக்கிது. இன்றைக்கி பிள்ளையை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியுதா? பிள்ளையே, ஆண்டு சொல்கிறாரு, ஏன் உங்கள் ஜெபத்தை கேட்கல தெரியுமா? பாவியுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. எங்கே பாவம் பிரவேசிக்குதோ அப்போ மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் அங்கே மறைகிறார். வேற ஒன்றுமே அருவருப்போ தாழ்மையோ சோதனையோ எதுவுமே அவரையும் நம்மையும் என்ன செய்யறதில்ல, பிரிக்கிறதில்ல. பாவம் மட்டும்தான். இன்னொரு பாவத்துக்கு ஈக்குவலான ஒரு காரியம் என்னன்னா பெருமை. நான் அடிக்கடி வீட்டில் சொல்லுவேன், டாக்டர் இடத்துலையும் சொல்லுவேன், கண்ணு எவ்வளோ தூரம் கர்த்தருடைய பிளெஸ்ஸிங் என் லைஃப்பில் நான் அதிகமாக பார்த்துருக்கிறேன். சிறு வயதுலேருந்து பயங்கர செல்வ செழிப்பை பார்த்துருக்கிறேன். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, இதெல்லாம் அனித்தியமானது. என்னைக்கு வேணாலும் இதெல்லாம் போயிடும். இது நிரந்தரம் கிடையாது. பெருமை ஆண்டவருக்கு விரோதமான பகை. டைரக்டாக ஒருத்தனை ஆண்டவர் பகைக்கிறாருன்னா அது நம்மக்குள்ள இருக்கிற பெருமை. ஒருவேளை உங்களுக்குள்ளே பாவம் இல்லாது இருக்கலாம், உங்களுக்குள்ளே பெருமை இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். பிள்ளையே, இந்த காரியங்கள் உங்களையும் கிறிஸ்தவையும் விட்டு டிட்டாச் பண்ணி வச்சிருக்க, பிரித்து வைத்திருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஏன் பிசாசு உள்ள வருகிறான்? ஏன் உபத்திரவம்? இதெல்லாம் இல்லாமல் ஆண்டு சொல்கிறாரு, அன்றியும் யோவான் 16:33 எழுதி வைத்து கொள்ளுங்கள், வாசிக்க வேண்டாம். அன்றியும் என்னிடத்தில் சமாதானம் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படிக்கு நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறேன். தேவ பக்தியாய் நடக்கிறவர்கள், உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. உபத்திரவம் உனக்கு நார்மலாக உண்டு. என்ன உபத்திரவம்? என்ன உபத்திரவம்? வியாதியை சிலுவையில் மேற்கொண்டாரே. கவனமாய் கவனிங்கள். சாபங்கள், வழி வழியாய் வருகிற சாபங்கள் சிலுவையிலே மேற்கொள்ளப்பட்டதே. தரித்திரம், அடிப்படை வசதிகள் ஒரு கிறிஸ்தவனுக்கு கிடைக்க வேண்டும். தரித்திரம், அந்த தரித்திரம் கிறிஸ்துவின் பிறப்பினால் மேற்கொள்ளப்பட்டது. இவைக்கு எல்லாவற்றுக்கும் அவர் பரிகாரம் செலுத்திவிட்டு கிறிஸ்துவை உடையவர்களாய் இருந்து, நீயோ கடன் கொடுப்ப, கடன் வாங்காதிருப்ப. கடன் வாங்கிறது முதல் ஸ்டாப் ஆகணும். கடன் வாங்கக்கூடாது.
கடன் வாங்க வைக்கிற ஒரு நபர் நம்மளுடைய எல்லையில் இருந்தால் நம்மளால் அவங்கள ஒன்றும் பண்ண முடியலன்னா கதறணும் ஆண்டவர்கிட்ட. பிள்ளையே, கர்த்தர் சொல்றாரு, இந்த உபத்திரவத்தை பற்றி அந்த வசனம் சொல்ல. எந்த உபத்திரத்தை பற்றி சொல்லுது தெரியுமா? எனக்குள்ள நான் ஒரு போராட்டத்தை பார்க்குறேன். நான் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று போராடுகிறேன். ஆனால் என்னுடைய மாமிசம், என்னுடைய சரீரம் அந்த நன்மையை செய்ய விட மாட்டேங்குது. ஆனால் நான் விரும்பாத தீமையை எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த மாமிசம் செய்ய வைக்குது. அந்த உபத்திரவம், அதை மேற்கொள்ள நான் உபத்திரவப்படுகிறேன். இந்த யுத்தத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்களா? இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்களா? உங்கள் மனைவிக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர்களா? உங்கள் கணவனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். நாம் யாரு? ஆபிரகாமின் சந்ததி. அவன் யார் தெரியுமா? கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டின மனிதன். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் பிள்ளை இல்லாதிருக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, அவன் தனக்கு பின் வருகிற தன் சந்ததிக்கும், ஆதியாகமம் சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னுடைய வேலைக்காரருக்கும் தன்னுடைய வீட்டில் பிறந்தவர்களுக்கும் கர்த்தருடைய வழிகளை காத்து நடவுங்கள் என்று சொல்லி என்ன செய்கிறானா? கட்டளை இடுகிறான், கட்டளை கொடுக்குறான். நீ என்ன செய்கிற? என்ன செய்கிறீங்க? ஒப்புரவாக்குற ஊழியக்காரனையே என்ன செஞ்சிடறீங்க? கட்டிங் பண்ணிடுறீங்க. யாரை கட் பண்ணுறீங்க? யாருடைய தொடர்பை கட் பண்ணுறீங்க? கர்த்தருடைய லிங்க் கட் பண்ணுறீங்க. இன்றைக்கு கர்த்தர் அந்த ஏசாயை அழகாக அதை வாசிச்சிங்கன்னா, ஏசாயா 43 நீங்கள் ஜெபத்தோடு வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், அது உங்களுக்கு பேசும். அழகாக அது ஆண்டவர் சொல்கிறார், நீ தண்ணீர்களை கிராஸ் பண்ணி குழந்தைகளை விட்டு விடுங்கள், வைத்திருக்கிறவர்கள் அவர்களை பார்த்து கண்ட்ரோல் பண்ணி வைங்க, பின்னாடி வைங்க. இது கடைசி காலத்தின் கடைசி கட்டம். நீங்கள் வாழ்கிற இந்த காலத்திலே உங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளாவிட்டால் பிசாசானவன் அநேக பிள்ளைகளுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறான், அநேகருடைய சரீரத்தை ஆட்கொண்டிருக்கிறான். தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் இப்படி, அவர்களுடைய நேச்சரே இப்படி, அவர்களை இப்படி பண்ண முடியவில்லை என்று. அதெல்லாம் சும்மா. நீங்கள் வேற யாராவிடத்தில் போய் அவைகளை சொல்லலாம். இன்றைக்கு தேவ சபையே உங்களுடைய ஊழியருடைய கண்ட்ரோல்குள்ளே நீங்கள் வாங்க, உங்கள் பிள்ளைகளை கொண்டு வாருங்க. கண்ணீரோடு பேசிக்கொண்டிருக்கிறேன், கண்ணீரோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். அழகாக அந்த ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தண்ணீர்களுக்குள்ளே போன, அது உன்னை சேதப்படுத்தாமல் நான் உன்னை பார்த்துக்கிட்டேன். அப்புறம் நீ ஆறுகளை கடந்த, அது சேதப்படுத்தாமல் நான் உன்னை பார்த்துக்கிட்டேன். அப்புறம் நீ அக்கினிக்குள்ளே போன, அது சேதப்படுத்தாமல் நான் உன்னை பார்த்துக்கிட்டேன். ஏன் நான் பார்த்துக்கிட்டேன்னா, நீ என்னுடையவன். எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள தகுதியே இல்லை தெரியுமா? தயவாய், அதுதான் கிருபை. இன்னைக்கு கிருபையை போட்டு உலாப்புறான், அதுதான் கிருபை. கிருபையாய் ஆண்டவர் சொன்னாரே, நீ என்னுடையவன். அந்த என்னுடையவனாய் நான் இருக்கும்போதே என்னுடைய மகனை, என்னுடைய மகளை, என்னுடைய பேர பிள்ளைகளை, மருமகனை, மருமகளை கொண்டு வந்து அதில் நிறுத்திடணும்.
ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறை என்ன செய்யணும்? அவருடைய சந்ததியா. அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு ஒரு குடும்பத்தை உண்டு பண்ணி கொடுக்குறாரு. சரி, இப்போ பாயிண்ட்டுக்குள்ளே வரேன். நான் இப்போ நான் வந்தது எல்லாமே இன்ட்ரடக்ஷன்ஸ் தான். இப்போ நான் பண்ணிகிட்டு இருந்தது எல்லாமே வெளி இன்ட்ரடக்ஷன்ஸ் தான். கர்த்தர் சொல்கிறாரு, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். அது கடைசி பகுதியை மட்டும் வாசிங்கம்மா. கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். கவனமாய் கேளுங்க. புதிய காரியம் செய்கிறேன்னாரு, என் வாழ்க்கை இன்னும் இப்படியே இருக்குன்னு நினைக்கிற, இந்த 2 வாரம் போயிடுச்சுன்னு நினைக்கிற பிள்ளைகளே, வாஞ்சியும் தவனமும், இன்னும் நான் உண்மையை சொல்கிறேனே, நான் எதிர்பாராதவங்களையெல்லாம் கர்த்தர் தொட்டார் போன வாரம். நான் நினைக்கவே இல்லை. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் சொல்கிறேன்னா, கர்த்தரை நம்புங்கள், சித்தி பெறுவீங்க. யூ வில் ப்ராஸ்பர். நீ உன்னுடைய வழியை வாய்க்க பண்ணுவ. கர்த்தரை நம்பு. அடுத்தது அவர் என்ன சொல்கிறாரு? கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் என்ன செய்யுங்க? நம்புங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? சித்தி பெறுவீங்க. அதுக்கு ஈக்குவலான ரிசல்ட் ஒன்று வரும். உன்னால் கர்த்தரை எல்லா டைமும் பார்க்க முடியாது. நீ திக்குமுக்கு ஆடும்போது எல்லா டைமும் என்ன செய்ய முடியாது? அவரோட ஆன்சரை நீ போய் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. நீ போய் யாரை தான் பார்க்கணும்? தீர்க்கதரிசியை தான் பார்க்கணும். அதை நீ முழுசாக கர்த்தரை நம்புற மாதிரி நம்புயா, அப்படி என்ன பண்ணுவ? சித்தி பெறுவ. ஒரு புதிய காரியம் உன்னோட வாழ்க்கையில் என்ன செய்யும்? வரும். இதெல்லாம் இருக்கட்டுமா, நீ ஆண்டவரோட தீர்க்கதரிசியை பற்றி பேசுகிற, ஊழிக்காரனை பற்றி பேசுகிற, நீ ஊழிக்காரனாக இருக்கனால இதெல்லாம் சொல்கிறேன்னு நினைக்கலாம் ஒரு சிலர். அவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இப்போ இந்த சப்ஜெக்டை கவனமாக கேட்டிங்கன்னா நம்ம இவ்வளோ நேரம் பேசுனது உங்களுக்கு புரியும். பாருங்கள். அப்பொழுது எலிசா, நல்ல நிதானமாக நிறுத்தி வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கேளு. நாளை இந்த நேரத்தில் நல்லா நிறுத்தி அதுதான் டாபிக்கே. வாசிங்க. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். சரி, போதும். இதை வாசிக்கும் போது சிலர் வாசிச்சனால கொஞ்சம் தெரிஞ்சிருப்பீங்க, சிலர் திருன்னு முழிக்கிறீங்க. இது என்னன்னா, இஸ்ரவேல் தேசத்தை முற்றுகை போட்டுட்டான் ராஜா ஒருத்தன், ஒரு எதிரி நாட்டு ராஜா. ஒரு கதை மாதிரி சொல்கிறேன் பாரு. அந்த எதிரி நாட்டு ராஜா முற்றுகை போட்டனால உள்ளுக்கும் வெளியும் வியாபாரம் இல்லை, ஜனங்க ஆகாரம் இல்லை. ஆகாரம், கவனமாய் கேளுங்க, ஆகாரம் இல்லாமல் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போகிறாங்க? தி வேர்ஸ்ட். பைபிளில் புது அற்புதத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. ஒரு கன்னி கர்ப்பவதியானது, இன்னும் நிறைய இருக்குது. நான் தெரிந்து கொண்டது இந்த காரியம் என்னென்னா, உங்களுடைய சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அதை இயேசு இன்றைக்கு புதிதாய் மாற்ற முடியும், நீங்கள் ஒரு ஊழியக்காரனை பற்றி கொண்டால் என்பதை நான் இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கும்படிக்கு இதை தெரிந்து கொண்டேன்.
நான் புருட உள்ள, இது கர்த்தருடைய வார்த்தை. இங்கே பாருங்க, அந்த 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். அவர்களுடைய அந்த பஞ்சம், அந்த ஆகாரம் இல்லாத நிலைமை, வெளியே சுற்றிலும் போர் தொடுக்கும்படிக்கு எதிரி சூழ்ந்திருக்கிறான். உள்ள நாட்டில் எந்த அளவுக்கு கஷ்டம் வாசிங்க. அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனே, ரட்சியும் என்றாள். அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்தில் இருந்தா, ஆலையில் இருந்தா என்று சொல்லி ராஜா பின்னையும் அவனை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவன், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளில் நான் இவளை நோக்கி, நாம் உன் மகனை தின்ன அவனை தா என்றேன். அவள் தன் மகனை ஒளித்து விட்டாள் என்றான். அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்டவுடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேல் ரெட்டு உடுத்தி இருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவன் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொன்னான். எலிசா தன் வீட்டில் உட்கார்ந்திருந்தான். மூப்பரும் அவனோடு உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது ராஜா ஒரு மனுஷனை தனக்கு முன்னே அனுப்பினான். இந்த ஆள் எலிசாவினிடத்திற்கு வரும் முன்னே அவன் அந்த மூப்பரை நோக்கி, என் தலையை வாங்க அந்த கொலைபாதகனுடைய மகன் ஆள் அனுப்பினான், பார்த்தீர்களா? அந்த ஆள் வரும்போது நீங்கள் அவனை உள்ளே வரவொட்டாமல் கதவை பூட்டி போடுங்கள். அவனுக்கு பின்னாக அவன் ஆண்டவனுடைய காலின் சத்தம் கேட்கிறது அல்லவா என்றான். அவர்களோடு அவன் பேசிக் கொண்டிருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து, இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது. நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். போதுங்க, நல்ல கவனமா கேளுங்க. இந்த ராஜா முன்னாடியே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இந்த நாட்டுக்கு வந்திருக்கணும். இந்த 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் ஒரு வசனம் இருக்கு பாருங்க, நான் வாசிக்கிறேன். அக்காலத்திலே சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி, இன்னென்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணினான். ஆனாலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இன்னென்ன இடத்திற்கு போகாதபடிக்கு அங்கே இறங்குவார்கள் என்று சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்ததற்கு மனுஷரை அனுப்பி பார்த்தோம், தன்னை காத்து கொண்டான். இந்த காரியத்து நிமித்தம் சீரியாவின் ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, தம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளி இருக்கிறான் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்க தரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான். இப்போ நல்லா கவனிங்க, இதே மாதிரி ஒரு யுத்த சூழ்நிலை ஒருத்தன் வந்து அட்டெம்ப்ட் பண்ணாலே எலிசா என்ன பண்ணியிருக்கான், சொல்லியிருக்கிறான், வார்னிங் கொடுத்து இங்கே வர்றாங்க, அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க, ஜாக்கிரதையாக இருந்துக்கோன்னொன்னே இவங்க அதை வந்து ஜாக்கிரதை பண்ணி தப்பிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த எலிசாவுக்கும் ராஜாவுக்கும் ஏதோ பிரிவினை என்ன செஞ்சிடுச்சு, வந்துடுச்சு. இப்போ அதே மாதிரி யுத்தம் வந்தோடனே எலிசா என்ன பண்ணிட்டாரு, நம்ம பேசினாங்க, நம்ம வார்த்தை என்ன செய்யாது, எடுபடாது, சைலண்ட்டாக என்ன செஞ்சுக்கலாம், இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, அமைதியாயிட்டாரு. கவனமாய் கேளுங்கள், எல்லா விசுவாசிகளும் செய்கிற தப்பு இதுதான். இப்போ யுத்தம் கொடிது. எந்த அளவுக்கு கொடிது?
ஒரு ஒரு தாய், பைபிள் சொல்லுது, பைபிள் எக்ஸாம்பிள் சொல்லுது, பெற்ற தாய் தனது பிள்ளை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன். போன வாரத்தில் நம்மளுடைய லைவை பார்த்துட்டு ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு என்னுடைய குழந்தை, எனக்கு ஒரு மூத்த மகன் இருக்கிறான், 2வது குழந்தை எனக்கு ஒருத்தர் சூனியம் வச்சுட்டாங்க. அந்த சிறு குழந்தை தன் கையை கடிச்சுக்குது, தானாக சிரிக்குது, என்னால் அதை பார்க்க முடியல. என் கணவன் நீ பிரிந்து உன்னுடைய வீட்டுக்கு போயிருன்னு சொல்கிறாரு. எனக்கு இன்னொரு மகனும் இருக்கிறான், அவனை விட்டுட்டு போக முடியாது, எனக்கு என்ன செய்வதென்று புரியல, உங்களால் ஏதாவது ஒரு உதவி செய்து என்னை காப்பாற்ற முடியுமான்னு சொல்லி அந்த மகள் கேட்ட பொழுது நான் டைரெக்டாக ஜாயின் பண்ணி விட்டேன். எதற்கு நான் இதை சொல்கிறேன்னா, அவன் கணவன் எதோ சொல்லியிருக்கான், பிரெயினில் ஏதோ ஃபால்ட்டு, ஊசி போட்டு இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம், ஹோமில் கொண்டு போய் விட்டுடலான்னா அந்த தாய்க்கு என்ன செய்யலை, அந்த குழந்தையை லூஸ் பண்ண முடியல. கர்த்தருடைய பிள்ளையே, அப்படி இருக்க சூழ்நிலையில் அந்த குழந்தையை விட்டு கொடுக்க அந்த தாயால் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சிச்சு. அந்த புள்ள கொடூரமாக இருந்தது, கொடூரமாக இருந்தது. சின்ன குழந்தை அழகா இருக்கு, எப்படி இப்படியெல்லாம் மனது வருகிறது என்று அப்படி ஒரு வேதனையாக இருந்தது. ஆனால் இங்கே பஞ்சம் அவ்வளோ கொடிது. அவன் சொல்கிறான், என் பிள்ளைய கூட சமைச்சு சாப்பிட்லாம், நாளைக்கு என் பிள்ளையை தரேன் அப்படின்னு சொன்னால் சமைச்சு சாப்பிட்டோம், இன்றைக்கி இவ பிள்ளையை தரமாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி ஒரு ராஜாட்ட கம்ப்ளைண்ட் கொண்டு போகிறா. அப்போ அது உண்மை. எவ்வளோ பசியாக இருந்திருந்தா அவங்க அதை செஞ்சுருப்பாங்க. யோசிச்சு பார்த்தீங்களா? அப்போ கூட அந்த ராஜாவுக்கு தீர்க்கதரிசியை போய் பார்க்கணும், ஊழியக்காரன் உண்மையை சொன்னானே. ராஜா ஆள் அனுப்பி பார்த்த இடத்துலலாம் அந்த எதிரி நாட்டு ஆளுங்கள் இருந்தாங்கல்ல, எதிரி நாட்டில் பேசிக்கிட்டது ராஜாவுக்கு தெரியாது அஃப்கோர்ஸ், அதனால அதை நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் நீ போய் பார்த்தப்பெல்லாம் சத்துரு வந்திருந்தான்ல. இப்போ இவ்வளோ கொடிய பஞ்சத்தில் நீ இறங்கி இந்த ஊழியக்காரன்ட்ட போயிருக்கணுமா போயிருக்கக்கூடாதா? நீ என்ன செய்யல, போல. மாறா என்ன சொல்கிறான், அவன் தன் வஸ்திரங்களை கிழிக்கிறான். வஸ்திரங்களை கிழிக்கும்போது அவன் தன்னை தாழ்த்தி ரெட்டுடுத்தி இருக்கிறதை ஜனங்கள் பார்க்கிறார்கள். அவன் தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தி இருக்கிறான். பிள்ளையே கவனமாய் கேளு. அவன் கர்த்தருடைய பதிலுக்காக என்னென்ன வகையில் அவன் போராடி கொண்டிருக்கிறான். தன்னை தாழ்த்தி கர்த்தருடைய பாதத்திலே ஒரு ராஜா காத்து கொண்டிருக்கிறான். பதில் வேணப்பா, பதில் கொடுங்கப்பா. யாரோட போராட்டம்? யாரோட போராட்டம்? தேவ மனிதனோடே. நீ யாரோடு போராடுகிற? கர்த்தரோடே. நீ யாரோடு போராடுகிற? என்ன பேதுரு சொல்கிறான், பரிசுத்த ஆவியின் இடத்துல பொய் சொல்ல ஒருமனப்பட்டது என்ன? தேவ மனிதனோடும் மனுஷியோடும் பகை வளர்த்து கொண்டு நம்ம என்ன செய்கிறோம்? ரெட்டுடுத்துறோம், சாம்பல் உட்காடுறோம், அவர்களை வர்ணிக்கிறோம், தூஷித்து பேசுகிறோம். இது நம்மளுடைய வழக்கமாய் மாறிடுச்சு. அப்புறம் ராஜா என்ன செய்கிறான், அந்த தலையை, அவனுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கெலாம் விசுவாசிங்க ஈஸியாக, எனக்கு அந்த சந்தர்ப்பங்கள் நடக்குது. நாங்கள் சின்னதாக இருக்கும்போது விசுவாசிகள் தப்பு செஞ்சுட்டாங்கன்னா மனம் வருந்தி ஊழியர்களிடத்துல வந்து மன்னிப்பு கேட்பாங்க. ஒரு நாள் முழுசு பெரியப்பாவோட சர்ச்சு மலை மேலே இருக்கும், ஃபாஸ்டிங் எடுத்துகிட்டு வந்து ஊழியர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டுட்டு போவாங்க. அவர்களுடைய குடும்பங்களிலே பெரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் பார்த்துருக்குறோம். இன்றைக்கி எப்படின்னா, ஊழியக்காரர்கள் மன்னிப்பு கேட்கணும், அதுலேயும் ஃபோனில் இல்லை, வீட்டுக்கு குடும்பமாய் வந்து அவங்க குடும்பத்தை கூட்டி வச்சுருப்பாங்க, நம்ம எல்லாருக்கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்கணும். கேட்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். எப்படியாகிலும் ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக. தப்பு செய்யலனாலுமே கர்த்தருடைய பிள்ளையே, நீ தலையை வாங்க ஆள் அனுப்புகிற, ஊழியக்காரன் இங்கே உட்காந்துட்டு சொல்கிறான், அந்த பேலியாளுடைய மகன் என் தலையை வாங்க ஆள் அனுப்பியிருக்கான், அவன் ஆள் வர்றதுக்கு முன்னாடி நீ போய் சொல்லு, நாளைக்கு இந்நேரம் இந்த சிறையிருப்பு திரும்பும், ஒரு புதிய சூழ்நிலை வரும்.
ஒரு புதிய மாற்றம் வரும். யாருக்காக தெரியுமா? தன்னுடைய நாமத்துக்காக, தன்னுடைய ஜனத்துக்காக. ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம நினச்சிக்கிறோம் நம்மளை ஆசீர்வதிக்கிறனால ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருக்காரு. இல்லைங்க, நிறையா நேரத்தில் இல்லைங்க, நிறையா நேரத்தில் இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம பரலோகம் போகும்போது தான் தெரியும் நம்ம பரலோகத்துக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோமா, நரகத்துக்குள்ளே போக போகிறோமான்னு தெரியாதுன்னு அடிச்சுக்கிறேன். ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்கேன் வீட்டை. கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு என்னோடய சத்தத்தை கேட்டு இது தெய்வ சத்தமாய் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் நிச்சயமாய் கர்த்தருடைய மகிமையை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. நான் சும்மா சொல்லலை. பாருங்கள், அந்த 7ஆம் அதிகாரம் கடைசியில் வாசிங்களேன் பார்க்கலாம். 18க்கு மேலே வாசிங்களேம்மா. 7ஆம் அதிகாரம் 18லேருந்து வாசிங்க. அழகா வாசிங்கம்மா. 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் ஒளிமுக வாசலில் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோடே சொன்னதின்படியே நடந்தது. தொடர்ந்து வாசிங்க. அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன், இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றானே. அந்த பிரகாரமாகத்தானே அவனுக்கு நடந்தது. என்ன நடக்குது தெரியுமா? நான் அதை சுருக்கமாய் முடித்து விடுகிறேன். யுத்தம் டென்ட் எல்லாம் போட்டு ஆகாரம் போட்டு எல்லாம் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த இடத்துல பயங்கரமான ரதங்களுடைய சத்தங்களும் குதிரைகளுடைய சத்தங்களும் கேட்கும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அவனுங்க நினச்சிக்கிட்டானுங்க இஸ்ரவேலின் ராஜா 2-3 ராஜாவோடு சேர்ந்துட்டு நம்மக்கிட்ட எதிரிக்கு வந்துட்டான், சண்டைக்கு வந்துட்டான்னு நினச்சிக்கிட்டானுங்க. வந்ததுன்னு நினச்சிக்கிட்டு எடுக்கலாம் ஓட்டோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிட்டானுங்க. 2 குஷ்டரோகிகள் நம்ம இங்கே இருந்தாலும் சாவோம், உள்ளே போனாலும் சாவோம், எதிரிக்கிட்ட போயாவது சாகலான்னு போயிருக்கானுங்க. அங்கே போனால் எல்லா குடிசைகளும் காலியாக இருக்கிறதை பார்த்துருக்கிறார்கள். எதிரியோட டென்ட்டெல்லாம் என்ன செஞ்சுருக்கு? காலியாக இருக்கிறது. ஒன்றில் உட்காந்து சாப்பிட்டு குடிச்சு எல்லாம் பண்ணோன்னே அவனுக்கு மனசு என்ன செய்யலை? கேட்கல. மனசு கேட்காம அவன் திரும்பி நாட்டுக்குள்ளே வந்து, நீங்கள் வந்து பாருங்கள், அங்கே எல்லாரும் ஓடிட்டானுங்க, யாருமே இல்லை, பயந்துட்டு ஓடிட்டாங்க, ஏதோ நடந்துருச்சு. பின்பாக ராஜா ஆள் அனுப்பி போய் பார்க்க சொல்லும்போது எல்லாரும் ரதங்களையும் குதிரையும் எடுத்துட்டு ஓடிக்கொண்டிருக்கிறதை, எல்லா பொருள்களை விட்டுட்டு ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்த்து பின்தொடர்ந்து போய் அவர்களுடைய உடைமைகளை கொண்டு வந்து இவர்கள் அனுபவிக்கிறார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன்? நீ பயப்படாத, புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னது மனிதன் அல்ல. முதல் வாரத்தில் ஓல்டு ஸ்டாக்ஸ் என்று சொல்லி உன்னுடைய மெய்ப்பன் பேசினார் அல்லவா, அது கர்த்தர். இப்படி அப்படி என்று பல அந்த சேனாபதி சொல்கிறான், வானத்து மதகுகளை திறந்தா கூட இப்படிலாம் நடக்காதுன்னு சொல்கிறான். அப்படி போல் உங்களுடைய ஆலோசகர்களுடைய சத்தங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீங்க, நெய்பர்ஸுடைய சத்தத்தை எடுத்துக்கொள்ளாதீங்க, அனுபவசாலியோட சத்தத்தை எடுத்துக்கொள்ளாதீங்க. இன்றைக்கி ஃப்ரீ அட்வைஸ், இந்த ஃபோனு யூடியூப் அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியறதில்ல, அது யூஸ் பண்ண தெரியறதில்ல. ஓப்பன் பண்ணால் 10 அட்வைஸ் கொடுக்குறான், எல்லாத்துக்கும் அட்வைஸ் கொடுக்குறான். எனக்கு ஒரு குவெஸ்டன், அப்படி இருந்தால் இன்றைக்கி சுகரு இந்தியாவில் இருந்திருக்காது. இவன் சொல்கிற எல்லா மெடிசன் நம்ம யூஸ் பண்ணியிருந்தா, முன்னோர்கள் யூஸ் பண்ணியிருந்தா. கர்த்தருடைய பிள்ளையை ஏசு எதுக்கு? இத்தனை ப்ராடக்ட்ஸ் இருந்திருந்தா ஏசு எதுக்கு நமக்கு? கர்த்தருடைய பிள்ளையே, எதுவுமே யுக்தியும் சக்தியும் இல்லை இயேசுவை தவிர்த்து. நீ என்ன நிலைமையில் வந்து உட்கார்ந்துருக்கியோ, ஒரே வழி இயேசு. சீர்கெட்ட நிலைமையில் இருக்கிறீங்க, வெளியே பார்க்க நல்லா இருக்கீங்க, சீர்கேடுகளை குணமாக்குகிறது கர்த்தர். ஒரு ஊழியக்காரன்ட்டையோ நீங்கள் பேசாமல் இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் சொல்லாமல் மறைக்கிறது ஆவியானவர் கரெக்டாக சொல்லிடுவார், எல்லாத்தையுமே சொல்லிடுவார், இன்ச் பை இன்ச்சு சொல்லிடுவார்.
எத்தனையோ ஊழியக்காரர்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்காமல் இருக்கிறார்கள், வேறு மாதிரி போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு வேளை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இருதயத்தில் சுமக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் இருதயத்தில் சுமக்கிறோம், பாரத்தோடு சுமக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, புதிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். நீங்கள் இன்றைக்கி என்ன நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் அந்த இடத்துல நீ இதை சரி செய் அதை சரி செய்யணும் ஊழியக்காரன் சொல்லவே இல்லை. அந்த ராஜாட்ட இதை மாற்று அதை மாற்று அதை செய் இதை செய்யின்னு ஆண்டவர் டிமாண்ட் பண்ணவே இல்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான். அவர் சொன்ன நிறைவானது வரும்போது குறைவானது அகன்று போயிடும். அதுக்கு விசுவாசிக்கிறதுக்கு நமக்கு பலன் இருக்கணும். பலன் இருக்கணும். உங்கள் விசுவாசம் என்ன பலன் இருக்காது. நான் அநேக தடம் நிறைய பேர்கிட்ட சொல்லி கொடுப்பேன். அந்த பிசாசு பிடித்து அலக்கழிக்கிற அந்த தகப்பன் ஆண்டர்கிட்ட சொல்கிறான், உம்மால் கூடுமானா நீங்கள் சரிப்படுங்க, உமக்கு சித்தமானால் சுத்தமாக்குன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிற, எனக்கு சித்தம் உண்டு, விசுவாசிக்கு உனக்கு சித்தம் இருக்கா? அவன் சொல்கிறான், ஆண்டரே என் அவ்விசுவாசத்தை என்கிட்டேருந்து என்ன செய்யுங்க, ஃபஸ்ட்டு டிபார்ட் பண்ணுங்கள், என்னுடைய அவ்விசுவாசத்தை என்கிட்டேருந்து நீங்கள் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்கிறான். இன்றைக்கி நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஏசப்பா நான் யாரையும் குறை சொல்ல, என்கிட்ட நம்ப முடியாத சூழ்நிலை இருக்குது. உங்கள் வியாதி ஏன் பலவீனத்துக்கு இடம் கொடுக்குறீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க உங்கள் மைண்டில். 60 வயசு 40 வயசு 80 வயசு ஆகும்போது வியாதி வரதான் செய்யும். ஆனால் பைபிளில் நீ உன்னுடைய இருதயம் எதை விரும்பி கேட்குதோ அதை நான் கொடுக்குறேன்னு சொல்கிறார். உன் விசுவாசத்தின்படி உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்கிறார். கேளுங்க. நான் இருந்து இன்னும் கொஞ்ச நாள் உங்களுடைய ஆலயத்துக்கு பிரயோஜனமாக ஜெபந்தான் ஆண்டவரே பண்ண போகிறேன். இன்னும் 4 ஆத்மாவை நினச்சி ஜெபந்தான் பண்ண போகிறேன். சாட்சியாக இருப்பேன். நான் ஆசைப்படுறேன் என்னோடய ஆலயத்தில் வயதானவர்கள் இருக்கணும் ஆண்டவரே. நீங்கள் கேளுங்க, ஆண்டவர் ஆரோக்கியமாக கொடுப்பாரு. கர்த்தருடைய பிள்ளையே, நிறைவானது உங்களிடத்தில் வரும்போது உங்களுடைய குறைவுகளெல்லாம் பெருசாக பார்க்காதீங்க. அந்த குறைவை போய் நோண்டி பார்த்துட்டே இருந்தால் அதை சரி பண்ணவே முடியாது. அந்த குறைவெல்லாம் அகன்று போயிடும். அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக அந்த வாய் திறந்து அந்த அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷையிலே பேசும்போது இந்த குறைவுகள் எல்லாம் அழகாக ஒரு வசனம் சொல்லுது, நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்திலே வைத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சங்கீதம் 103. அந்த 103 ஒரு வசனம் இருக்குது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமே அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்குகிறார். அவர் விலக்குனா மட்டும்தான் நானும் நீங்களும் பாவத்திலேருந்து ஃப்ரீ ஆக முடியும். எந்த பாவம் என்னுடைய சரீரத்தில் மாம்சத்தில் ஆட்கொண்டிருக்கோ அது ஃப்ரீ ஆகணும்னா ஆண்டவர் மட்டும்தான் விளக்க முடியும். நம்முடைய பிள்ளைகளை அது தொடக்கூடாது, விளக்கணும், விலகி போயிடணும் அப்படின்னா ஆண்டவர் மட்டும்தான் விளக்க முடியும். அவங்க போய் டீஅடிக்ட் சென்டர்லலாம் கொண்டு போய் பணம் கட்டினா அதெல்லாம் வேஸ்ட்டு. ஆண்டவர்கிட்ட வரணும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என் புள்ள ஒரு செல்ஃபோன் பைத்தியம். சின்ன குழந்தைங்கனால ஆண்டவர்கிட்ட சொல்லணும். நீங்கள் ஆண்டவரே என் புள்ள ஒரு செல்ஃபோன் பைத்தியம், அந்த செல்ஃபோன்லேருந்து நீங்கள் விடுதலை ஆக்குங்க. கர்த்தர் அதுலேருந்து விளக்குவார், கர்த்தர் அதுலேருந்து விடுதலை ஆக்குவார். கர்த்தருடைய பிள்ளையை நீங்களே அந்த பைத்தியம் போல இருக்குது, அதுலேருந்து உங்களையும் என்ன செய்வார் ஆண்டவர், விடுதலை ஆக்குவார். நான் நேற்று முந்தா நேற்றோ ஐயா என்னோடய ஃபோன் எதுக்கோ வேணும்னு கேட்டான்னு நான் கொடுத்து விட்டுட்டேன். எங்கள் வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு இருந்துச்சு, அக்கா உங்கள் ஃபோன் எங்கன்னு ஐயா அதை கேட்டார், நான் கொடுத்து விட்டேன். ஃபோன் இல்லாமல் இருக்கீங்களா அப்படின்ச்சு. இந்த மாதிரி டோன் இல்லாமல் கூட இருந்துரும் போல இருக்குது, ஃபோன் இல்லாமல் இருக்காதாட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய சூழ்நிலை எதுவாக இருக்கட்டும், கொடிய கடன் உன்னை துரத்தி கொண்டிருக்கிறது, நான் மரித்து போயிடலாம் நீ வந்திருந்தா கூட ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியும் நாளைக்கு உன்னோட நிலைமையை மாற்ற எனக்கு தெரியும், அதை எப்படி மாற்றணும்னு எனக்கு தெரியும். ஒரு குழந்தைய எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இருந்த நிலைமையை அடுத்த நாள் மாற்ற முடிஞ்ச கர்த்தர் உன் நிலைமைக்கு நீ யோசிக்கிற வழியெல்லாம் செய்யவே மாட்டார். அதை நீ நம்பி போகாத, தேடி போகாத. தேவ சமூகத்தில் முட்டி போட பலன் இருந்தா முட்டி போட்டு கையை தூக்கிடு, குடும்பமாக தூக்கிட்டு, ஏசப்பா குழந்தைய போல சொல், ஒன்றுமே தெரியலப்பா என்னை காப்பாற்றுங்கப்பா
இந்த நன்மையை நான் சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன். இந்த உதவி நான் சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன். மறுபடியும் இந்த தப்புக்கு உயிர் போனாலும் சாகிற வரைக்கும் போக மாட்டேன். என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லு. நீ எந்த நிலைமையில், எந்த போராட்டத்தில், எந்த அலக்களிப்பில் இருக்கலாம், கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். புதிய சூழ்நிலைக்குள்ளே மாற்றுகிறார். விசேஷமாக பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாதவர்கள், நீங்கள் வீட்டுக்கு போய் அரை கதவை சாத்தி கையை உயர்த்தி, எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லை, அந்நிய பாஷை அடையாளம் இல்லை, பெற்றதை இழந்து போயிருக்கிறேன், எனக்கு தாங்கப்பா, நான் குழந்தையை போல் கேட்குற டாடி, என்னை ப்ளஸ் பண்ணுங்க டாடி, எனக்கு தாங்க டாடி, வாங்க டாடினா மனம் முருகுகிறவர், மனம் இறங்குகிறவர் வந்து உங்களை நிரப்புவார். ஒரே நீங்கள் அப்படியே கண்களை மூடி எழுந்து நிற்கலாமா? கண்களை மூடி. ரீமாலாதியாரபரபு ஷம்பரபு ரீகலாதியாரபு கந்தரபு லபரபலபா. எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுங்கள். உம்மை போல உதவி செய்ய ஒருவருமே இல்லையப்பா. நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொன்னீரே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் வரவிடுவேன் என்று சொன்னீர். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே பேதுருவுக்கு ஒரு புதிய சூழ்நிலை வந்தது. பிரியமான பிள்ளையே, ஏரோது யாக்கோபை கொலை செய்து அந்த இரத்தத்தை பண்டிகையில் எல்லாருக்கும் கலந்து கொடுத்து, அது யூதருக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது, அவருடைய ஓட்டெல்லாம் விழுகும் என்று சொல்லி பேதுருவையும் முடித்து விட வேண்டும் என்று சொல்லி அடைக்கிறான். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்கள் மேல் கர்த்தருடைய கரம் வந்து இறங்கி கொண்டு இருக்கிறது. பேதுருவையும் அடைத்துட்காவலரையிலே வைத்திருக்கிறார்கள். பேதுரு ஆண்டவரிடத்தில் மறுபடியும் ஆண்டவர் உயிர்த்தெழ பிற்பாடு ஆண்டவர் பேதுருவிடத்தில் சொல்கிறார், இன்ன விதமான மரணத்தினாலே நீ என்னை மகிமைப்படுத்தப் போகிறாய் என்று சொல்லி பேதுருவுக்கு ஆண்டவர் சொன்ன பொழுது பேதுரு நினைக்கிறார், இதோட நம்ம முடிஞ்சது, மரணம்தான், இரத்த சாட்சியாய் தான் மறிக்க போகிறோம் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு முடிவு என்று சொல்லி பேதுரு அங்கே காத்து கொண்டிருக்கிறான். பேதுரு வேண்டும் என்று சபையார் ஊக்கமாய் பேதுருவுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஜெபத்தை கேட்ட ஆண்டவரால் சும்மா இருக்க முடியவில்லை. பிள்ளையே, ஜெபம் பண்ணு. உன்னுடைய தேவை என்னவென்று கையை தூக்கி கர்த்தரிடத்துக்கு கேளு. கர்த்தரிடத்தில் கேளு. தலைக்கு மேலே கையை தூக்கி கர்த்தரிடத்தில் கேளு. நான் என்னை ஒப்பு கொடுக்குறாண்டவரே கேளு. பேதுருவுக்காக பேதுரு ஒப்பு கொடுத்துட்டான். ஆனால் சபையார் கேட்டாங்க. சபையார் கேட்ட பொழுது தூதன் வந்து பேதுருட்ட நிற்கிறார். பேதுரு எழுந்துருன்றார், அறையை கட்டிக்கொன்றார், பாதரட்சை போட்டுக்கொன்றார், என் பின்னாடி வான்றார். கதவெல்லாம் திறக்குது. பேதுருக்கு எதுவுமே தெரியல. ஒரு கனவு கண்டுட்டு இருக்கோன்னு நினைக்கிறார். வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி தூதன் வந்து விட்டுட்டு தூதன் மறைஞ்சிட்றார். நீ சேர வேண்டிய இடத்துல வந்து நின்றுட்டு தூதன் மறைஞ்சிருவார். வசனம் சொல்லுது, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறது போல் இருக்குமாமா. நம்பி வா. கண்களை மூடி கைகளை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்தில்னு சொல்லாமா. எந்த பாரம் தாங்கிடவோ ஏதும் என்னில் பலனுண்டோ, எந்த பாரம் தாங்கிடவோ ஏதும் என்னில் பலனுண்டோ,
யாரிடம் சொல்வேன்? என்னை விசாரிப்பாரில்லை. நான் யாரிடம் சொல்வேன்? என்னை விசாரிப்பாரில்லை. என் பாவ பாரம் நீக்கிடும் தேவா இயேசுவே இரங்கும். என் இயேசுவே இரங்கும். நான் நம்பி வந்தேன் இயேசுநாதா, என்னை ஏற்றுக்கொள்ளும். உம்மை அன்றி மீட்பரில்லை. உலக ரட்சகரே நீரே, உலக ரட்சகரே. துன்பம் தொல்லை துயரங்களும் கரங்களை தட்டி பாடலாமா? தாங்க ஒண்ணா நோய் பிரியும். துன்பம் துயரங்களும் தாங்க ஒண்ணா நோய் பிணியும். சோதனைகளும் என்னை நெருக்கி வாட்டினோம். பல